அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த சில வாரங்களாய் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுளோடு நட்புறவு தான் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை தரும், ஸ்ட்ரென்த்தை தரும், வளர்ச்சி செழுமை எல்லாவற்றையும் தரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் கடவுளோடு உள்ள நட்புறவு என்றால், கடவுளை பற்றி தெரியும், கடவுளை தெரியாது. இப்போ கடவுளை தெரியணும் அப்படின்னா, நான் என்னதான் டாக்டரேட் பண்ணியிருந்தாலும் கடவுளை தெரியணும் அப்படின்னா அந்த அனுபவத்துக்குள்ளே நான் போகணும், அவரோட வாழணும், ஏனோக்க போல் நடக்கணும், ஆபிரகாமை போல் அவரோட வாழணும், என் வாழ்க்கையில் அவரை கொண்டுட்டு வரணும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரை மையப்படுத்தி நான் வாழணும். அதைத்தான் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் அநேக கிறிஸ்துவர்கள் பக்தியாளர்களாக இருக்கிறாங்க, ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கடவுளோட கனெக்டிவிட்டி இருக்க கோயிலுக்கு வந்துடுறாங்க, ஆனால் டயலாக் இல்லை, பேசுறது இல்லை, அவரு குரலையும் நம்ம கேட்கறதில்ல, நாமளும் அவரோட பேசுறதில்ல. அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னை குறித்து நீங்கள் சந்தோஷமா, நான் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ்கிறேன்னா, உங்களுக்கு நன்மை செய்கிறேன்னா, பிரயோஜனமாக இருக்கேன்னா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தாவீது சொல்கிறார் இல்லையா, உம்மை வருத்துகிற வழியில் ஒருவேளை நடந்தால் என்னை திருத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர் கம்யூனிகேட் பண்ணுறார். அப்போ இந்த இன்டிமெசி ஆர் இன்டிமேட் ஃபெலோஷிப் தான் வாழ்க்கையை மாற்றுமே தவிர வெறும் ஜபம் மட்டும் பத்தாது, பக்தியாளர்களாக வாழ்ந்தால் பத்தாது. இதைத்தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 14:23 கடவுள் சொல்கிறாரு, என் மீது அன்பு கொள்ளுகிறவர் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான், எங்கள் அப்பா நானும் அவங்க வீட்டுக்கு விஜயம் பண்ணுவோம், அவர்களோட வாழ்வோம் அப்படிங்கிறாரு, நித்தியத்துக்கும் நித்தியத்துக்கும். அப்போ கடவுள் அவர் எப்பொழுதுமே நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறாரு இல்லைங்களா? அப்போது கடவுளோடு உறவு கொள்கிற நாம் அந்த இன்டிமெசியினுடைய கனிகள் என்பது தான் நம்ம வாழ்க்கையில் காட்டணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும், பிறருக்காக ஜெபிக்கணும், பிறருக்காக ஓடி போய் உதவி செய்யணும் என்று பார்த்தோம். அப்போ பிறருக்காக ஓடி போய் உதவி செய்யணும்னு சொன்னால் கடவுள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஏதோ ஒரு பிச்சைக்காரங்களுக்கு இல்லை ரோட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு 50 ரூபா 10 ரூபா போகிறத பற்றி சொல்லலை. உங்கள் எதிரிகளை அன்பு செய்யுங்க, எங்கே திருப்பி வராதோ அங்கே கடன் கொடுங்க, ஒரு கணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கணத்தை காமிங்க, உங்களுக்கு திருப்பி வராதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே கடன் கொடுங்க என்றெல்லாம். இது ஒரு தியாலஜி ஆஃப் ரிவர்சல் என்று சொல்ல வேண்டும். அப்போது நான் வளரணும்னு சொன்னால் கொடுக்கணும் பாருங்கள். ஆனால் கொடுத்தா எப்படி வளர முடியும்? அப்படி தான் நம்ம நினைப்போம். நம்ம கொடுக்காமல் சேர்த்து வச்சா தான் நிறையா இருக்கும். ஆனால் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு இன்புட்டே ஜாஸ்தியாகும். இதுதான் தியாலஜி ஆஃப் ரிவர்சல், இதுதான் உண்மையான தியாலஜி, இறையியல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காமிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம இன்றைக்கி என்னென்னா, கடவுள் மேலே உள்ள நன்றி விசுவாசம் இல்லை, அன்தேங்க்ஃபுல்லாக தான் வாழ்கிறோம், நன்றி கெட்டவர்களாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதேக நாட்கள் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது இன்றைக்கி வானத்தில் ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டார்ஸ் டெய்லி வருது, அதனால் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அதே நட்சத்திரங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தோன்றுறது, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தோன்றுறது அப்படின்னா, மொட்டை மாடிக்கு வாங்க, தட்டெடுத்து தட்டுங்க, அந்த வானத்தில் நட்சத்திரத்தை பாருங்க என்று நம்ம பார்ப்போம். இது டெய்லி அது நமக்கு வருகிறது. அதனால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தினுடைய, அது ஒரு ஆசீர்வாதம், அது கடவுள் செய்கிற அற்புதம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதே இல்லை. கடவுள் நமக்கு செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. பிகாஸ் நமக்கு ரெகுலராக ரொட்டீன் அது பார்க்கறதுனால அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுவித்து கொண்டு வந்தார். கொண்டுட்டு வரும்போது அவங்கெல்லாம் கத்துறாங்க, பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து தான் இருக்கிறாரு. அப்போ வானத்திலிருந்து மன்னாவை பொழிய வைக்கிறார், விண்ணகத்திலிருந்து வந்த மன்னா. அப்போ கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தின் விளைவாய் பொத்து பொத்து பொத்துன்னு மன்னா விடுகிறது ஒவ்வொரு வீட்லையுமே. அப்போது இவங்களுக்கு என்னென்னா, இந்த மன்னா ஒரு 4 நாள் ஒரு வாரம் சாப்பிட்ட உடனே நத்திங் பட் மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு நார்மலாக எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அற்புதம். ஒன்றுமில்லாமலிருந்து கடவுள் விண்ணகத்திலிருந்து கொடுக்குறாரு. அது எவ்வளோ பெரிய அபிஷேகம். அதை நன்றியோடு சந்தோஷத்தோடு உட்கொண்டா கடவுள் அடுத்தது கொடுக்காமல போவார். ஸோ கடவுளை அவருடைய ப்ராவிடன்ஸை நம்புறதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவங்க கேட்டாங்க, மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. காடை கொடுத்தார், ஒன்று ஒன்றா அவங்களுக்கு போஷிக்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இருதயம் நல்லா ஏங்கி கொண்டு இருக்கிற வர அந்த இருதயத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இருதயத்தில் என்றைக்கு அடப்பு வருதோ, ஸ்டென்ட் வைக்கணும் டாக்டர் சொல்கிறாங்களோ, ஒரு ஹார்ட் அட்டாக் வருதோ, அப்போ தான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த இருதயத்தை படைத்தவர் நீர் எனக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கிட்னி வேலை செய்கிற வரைக்கும் அந்த கிட்னியோ கர்ப்பப்பையோ நமக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய மேன்மையை நம்ம அறிந்து கொள்வதில்லை. பாருங்கள்,
அப்போ எது பிரச்சனை வருதோ அப்போ தான் அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆர்கனாக நமக்கு தெரியும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறோம் பாருங்கள். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு நாட்டுக்கு போருக்காக சென்றார்கள். இப்போ போருக்கு செய்யும்போது ஒருத்தன் வடக்கு பக்கம் ஒருத்தர் தெற்கு பக்கம் போனாங்க. நார்த் சைடு சவுத் சைடு என்று சொல்லி பல இடத்துல போர் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது அப்பாவும் அந்த போர் முடித்த உடனே எல்லா இடத்துலையும் அந்த நாடு ஜெயிச்சது. அப்போ அப்பாவும் பையனும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி ஊருக்கு போகணும். வாடா அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், நான் ஒரு 50 கிலோமீட்டர், அந்த இடத்துல ஜங்ஷன் வந்துடு, நம்ம சேர்ந்து நம்ம போகலான்னு சொல்லி அப்பாவும் பையனும் எதுலேயோ சம்திங் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க சேர்றாங்க. அப்போ நியர் அபவுட் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் ரெண்டுமே காடு, மேடு, பள்ளம், வாய்க்கால் தாண்டி வராங்க. அப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு முன்ன பண்ண வந்து சேர்றாங்க. சேர்ந்த உடனே பையன் வந்து அப்பாவை பார்த்து சொன்னாராம், அப்பா நான் 3 முறை நான் சாக பார்த்தேன். குதிரையில் வேகமாக வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வரப்பை தாண்டுகிற பொழுது தடுமாறி மிகப்பெரிய முள்ளில் போய் உள்ள பார்த்தேன். ஆனால் அந்த குதிரை அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி காப்பாற்றிட்டு வந்துட்டேன். உழுந்து அடிப்படலை. கடவுளுக்கு நன்றி சொன்னேன், ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி ஒரு ஆற்றை கடக்கும்போது தண்ணி வெள்ளத்தில் மாட்டை பார்த்தாங்க, அப்போ கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னாங்களாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தில் விழ பார்த்துச்சு குதிரை, மிகப்பெரிய பள்ளம், செத்தே போயிருப்பான்ப்பா, கடவுளுக்கு நன்றி சொன்னேன், 3 முறை நான் சாவிலிருந்து காப்பாற்றப்பட்டேன், நன்றி, கடவுளுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லி அந்த மகன் சொன்னாராம். இப்போ அப்பா சொன்னார், நானும் 100-150 கிலோமீட்டர் வந்தேன்ப்பா, ஒரு இடத்துல கூட தடுமாறலை, கீழே விழலை. எப்போ நான் குதிரையில் ஏறி உக்காந்தனோ அந்த நொடி பொழுது இந்த டோட்டலாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் முழுசும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி வந்தேன் என்று சொன்னாராம். இப்போது இதே தான் பாருங்களேன், வாழ்க்கையில் நமக்கு துன்பம் வந்தால் மட்டும்தான், அந்த துன்பத்திலிருந்து விடுவித்தால் மட்டும்தான் நன்றி சொல்லணும், அப்போ தான் கடவுள் இருக்கிறாரு. நமக்கு துன்பம் வராமல் வாழ்க்கையில் கடவுள் இல்லை, தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் அந்த அப்பா அந்த மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாய் சொன்னாராம். We are thankful for certain items, certain area, certain period, not always. அப்போது நம்ம இன்றைக்கி மூச்சு விடுறது கூட அவருடைய கிருபை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்போ ஒரு நோய் வரணும், அந்த நோயிலேருந்து காப்பாற்றணும், அப்போ நம்ம நன்றி சொல்லுவோம். இப்படி தான் நம்மளுடைய நன்றி சொல்லக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. We are totally unthankful to God. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்குள்ள நன்றி உள்ள உணர்வு இருந்தால் தான் பிறரை மன்னிக்க முடியும், பிறரை ஆசீர்வதிக்க முடியும். கடவுள் எனக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, கடவுள் எனக்கு அவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கிறாருனா தான் நான் பிறருக்கு கொடுக்க முடியும். கடவுளே கொடுக்கல, அளந்தளந்து கொடுக்குறாரு நினச்சேன்னா என்னால் எதையுமே செய்ய முடியாது. பாருங்களேன் அன்பான சகோதர சகோதரிகளே, பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவனை கூப்பிட்டு ஒரு பேப்பரில் ஆற்று மணலை கொடுத்து அவர் சொன்னாராம், தம்பி, இந்த ஆற்று மணலில் இருக்கக்கூடிய அயன் பார்ட்டிகிள்ஸ், இரும்பு துகள்களை நீ தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். அவனும் அந்த விரலை வச்சு அப்படி இப்படி திருப்பி பார்த்தான், பிரட்டி பார்த்தான். அந்த மணல்லிருந்து அவரால் எந்த இரும்பு பார்ட்டிக்கல், அயன் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம், ஒரு மேக்னெட்டை கொடுத்து பாட்டத்தில் பேப்பர் கீழே உரசுப்பா, ஸ்வைப் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஸ்வைப் பண்ண அந்த மணலுக்குள்ளே இருக்கிற அத்தனை அயன் பார்ட்டிகல்ஸையும் ஒரு பக்கமாக இழுத்துட்டு வந்துச்சு. அன்பான சகோதர சகோதரி சொல்லிட்டு தான் அவர் சொன்னாராம், தம்பி, நன்றி இல்லாத உணர்வு எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்காது, கண்டுபிடிக்க முடியாது. அன்தாங்க்ஃபுல் ஹார்ட் வில் நெவர் எவர் ஃபைண்ட் எனி குட்னஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், நாமளுக்கே பத்தலை கஷ்டம், துன்பம், துயரம் என்று வாழ்கிறவங்க இந்த கை விரலால் அந்த அயன் பார்ட்டிக்கலை எடுத்து அந்த மாணவனுக்கு சமமாக இருக்கிறோம். அந்த மேக்னெட் பாருங்கள், தேங்க்ஃபுல் ஹார்ட் ரெஃபர் பண்ணுது. அப்போ அந்த நன்றி உள்ள உணர்வு, கடவுள் எனக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற நல்ல உணர்வு நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஆற்றலை கடவுள் கொடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளோடு உள்ள நட்புறவு, அந்த நட்புறவு வளர்ப்பதற்கு நமக்கு நன்றி உணர்வு வேணும். கடவுள் எல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னா தான் ஐ cannot love somebody if I do not know about them, I cannot have fellowship with them. நான் கடந்த வாரம் சொன்னேன் உங்களுக்கு, நித்திய ஜீவன் என்பது அது இந்த உலகத்தில் அது கடவுளோட நித்தியத்துக்கும் கடவுளுடைய வாழ்க்கை வாழக்கூடியது, அவரோடு கொள்கிற நட்புறவு. அப்போது தட் இஸ் ஃபஸ்ட் பிளான்டட், வாட்டர்ட், நர்ச்சர்ட் இன் திஸ் எர்த்.
இந்த உலகத்தில் அந்த தொடர்ந்து மரித்த பிற்பாடு தொடர்ந்து வாழப்போகிற அந்த நித்திய ஜீவன் என்கிற வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப் என்கிற வாழ்க்கை இங்கே நடப்பட்டிருக்கிறது, இங்கே விதை போடப்பட்டிருக்கிறது, இங்கே முளைக்கிறது, இங்கே தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும், இங்கே அதை நர்ச்சர் பண்ண வேண்டும். கடவுளோடு நட்புறவோடு வாழ வாழ வாழ, நன்றி உணர்வோடு வாழ, சுயநலம் இல்லாமல் வாழ வாழ தான் அந்த நமக்கு பரலோகம் நிச்சயம் என்பது உறுதி. அன்பான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் நிறையா கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விவிலியத்தின் படி வாழக்கூடிய மக்கள், விவிலியத்தின் படி வாழாத மக்கள் ரெண்டு பேரும் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. விவிலியம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பரகுதே, கிறிஸ்தவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய பேர் கடவுளை நம்புகிறாங்களே, அப்போ எப்படி இவங்க நம்புகிறாங்க? சில பேர் கடவுளை பயங்கரமாக நம்பி அற்புதங்கள் செய்கிறாங்க. அது ஒரு அந்த ஃபேக்ட் என்னென்னா இன்கான்ட்ரோவெர்ட்டிபிள், யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த அளவுக்கு சயின்ஸை தாண்டி சில பேர் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறாங்க, வளமையோடு வாழ்கிறாங்களே, எந்த பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணுறாங்களே, இந்த நட்புறவு எப்படி வருகிறது என்பதை கண்டுபிடிக்கணும் என்பதற்காகத்தான் அவங்க நிறையா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட்டு அண்ட் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. அப்போது நல்ல இறைவார்த்தையின் படி கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களையும் வாழாத மக்களையும் கூப்பிட்றாங்க. அப்போது கடவுள் சொன்னார், எபேசியர் 4:32 கடவுள் சொன்னார், பிறருக்கு நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்மை செஞ்சு பரிவு காட்டுறாங்க. அப்போது அவங்க கடவுள் அவங்களை எப்படி மன்னிச்சாங்களோ அதே போல் பிறரை மன்னிக்கிறாங்க. எபேசியர் 4:32 படி இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? மன்னிக்காமல் சண்டை சச்சரவோடு வாழக்கூடிய மக்களுடைய உடல் நலம், உள்ள நலம் எப்படி இருக்குன்னு இந்த சைக்காலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மன்னிக்கிற பிள்ளைங்க, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பிள்ளைங்க, கடவுளோட நட்புறவு உள்ள அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு 3 விதமான அற்புதமான பண்புகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க 2 பேருமே எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கனுடைய பண்புகளை பார்க்குறாங்க. கர்ப்பப்பை எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, மைண்டு பவர் எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் அவங்க ஸ்கேன் பண்ணி தொடர்ந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி முடிவு பண்ணுறாங்க. அப்போ கடவுளை முழுசுமாக நம்பி பிறரை மன்னிக்கக்கூடிய எந்த லெவல் பாவமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான பாவம் இருந்தாலும் இவங்களை மன்னிக்கிறாங்களே, எதிரிகளை கூட மன்னிக்கிறாங்களே, அவமானப்படுத்துகிறவங்களை மன்னிக்கிறாங்களே, இவங்க எப்படி இதை பண்ணுறாங்க, இந்த வேர்ட் ஆஃப் காட் என்ன செய்யுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது 3 முக்கியமான ரிசல்ட் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒன்று, பிறரை அளவில்லாமல் மன்னிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லோ லெவல் ஆஃப் ஆன்சைட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஆன்சைட்டி என்னென்னா, ஒரு படபடப்பு, எதிர்காலத்தை குறித்த கவலை, அல்லது ஒரு கவலை, கொஞ்சம் கவலை, அவ்வளோதான், கொஞ்சோண்டு கவலை தான் அவங்களுக்கு இருக்க தவிர எதிர்காலத்தை குறித்தோ எதை குறித்தோ அவங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க மைண்டில் லோ டிகிரி ஆஃப் ஆன்சைட்டி இருக்குது. இன்றைக்கி மக்கள் அழிவது காரணமே ஹை லெவல் ஆஃப் ஆன்சைட்டி, ஹை டிகிரி ஆஃப் ஆன்சைட்டி. கவலை, என்னால் வாழ முடியுமா, இருக்க முடியுமா, டென்ஷன், பயம், ஃபியர், இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு லோ டிகிரி ஆஃப் ஃபியரை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இறைவார்த்தை எப்படி எலும்பு மச்சைகளை, மூளை நரம்புகளை ஊடுருவுகிறது என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2வது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு லோ டிகிரி ஆஃப் டிப்ரெஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மன அழுத்தம் எல்லாருக்கும் வரும், பயம், கலக்கம். பயம் என்ன பண்ணும், மன அழுத்தத்தை கொண்டு பண்ணும். வாழ முடியாது, தூக்க மாட்டிக்கணும், சூசைட் பண்ணிக்கணும், வெளியில் ஓடி போயிடணும், இந்த ஆளோட இருக்க முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது, பயங்கரமாக அவங்க என்ன மன அழுத்தத்துக்குள்ளே போயிடறாங்க. நீங்கள் மக்கள் அழிஞ்சு போகிறவங்க. ஆனால் கடவுளின் வார்த்தையின்படி கடவுளோடு உறவு கொண்டு எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு லோ டிகிரி ஆஃப் டிப்ரெஷன், மன அழுத்தம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. மன அழுத்தம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போடுறோம்னா அந்த மண்ணுடைய அழுத்தம் தேவை, அப்போ தான் அது பிதுங்கிட்டு வெளியில் வரும் அந்த விதை. மினிமம் ப்ரெஷர் இஸ் ரிக்வயர்ட். மனுஷன் ஒழுங்காக வேலை செய்யணும்னா கொஞ்சம் அழுத்தம் தேவை, அந்த அழுத்தம் தான் அவங்களுக்கு இருக்குது. 3வதாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, மூஞ்சி வலிக்குது, தலை வலிக்குது, ஒத்த தலைவலி, வயிற்று வலிக்குது, இப்படி பலவிதமான ஃபிசிக்கல் பெயின் பிகாஸ் ஆஃப் wounds. நிறைய முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நோய், நோக்காடு, இப்படி என்று பல்வேறு வலிகளால் அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கடவுள் வார்த்தைப்படி வாழக்கூடிய இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து பண்ணுறாங்க. தே என்டியூர் லோ டிகிரி ஆஃப் ஃபிசிக்கல் பெயின். உடம்பு வலி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது.
எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க உடம்பு வலிக்கிறது இல்லை, அருமையாக வேலை செய்கிறாங்க, சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. இது எப்படி பாருங்கள், தொடக்க நூலில் கடவுள் சொன்னார், சபிச்சார் இல்லையா, என் பேச்சை கேட்கலையா, மண்ணை சபிக்கிறேன் அதை சபிக்கிறேன்னு சொன்னார். ஆண்டோட ரத்தம் சிந்த பிற்பாடு அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது. we are making back, we are converted back to the original glory. பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் வலி இல்லைங்கிறாங்க, வேதனை இல்லை, லோ டிகிரி ஆஃப் ஃபிசிக்கல் பெயின் தி என்டியூர் அப்படிங்கிறாங்க. என்ன அருமையான ஒரு மாற்றம் பாருங்களேன். கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ, அவருடைய உறவு கொண்டு வாழ்வது எவ்வளோ அருமையாக இருக்கு. இவங்க எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்போது மன்னிக்கிறது ஈஸியாகிருதா, மன்னிக்கிறது அப்போ ரொம்ப சுலபமாக பண்ணுறாங்க இல்லை. ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க 100% கன்விக்ஷன், கடவுள் எங்களை மன்னிச்சாரு, நாங்கள் மன்னிக்கிறோம். கடவுள் எங்களை மன்னிச்சிட்டா நாங்கள் அவங்கள மன்னிக்கிறோம். இன்றைக்கி மன்னிக்காதவங்க என்ன காரணம், கடவுள் அவங்கள மன்னிச்சது கூட அவங்களுக்கு தெரியல, சொரண கெட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கடவுள் வார்த்தையின்படி வாழாத குரூப்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த ஒரு படம், அவங்க ஒரு டெசிஷனுக்குள்ளே வர்றாங்க. என்ன வராங்கன்னா, கடவுளுடைய அன்பு என்பது ஏதோ பைப்பில் நம்ம பெற்றுக்கொள்வதல்ல. யோவான் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 37-38 சொல்வார், திருவிழாவின் இறுதி நாளில் என் சின்ன தாகமுள்ளவன் என்னிடம் வரட்டும், பருகட்டும், விசுவாசத்தினால் பருகட்டும், அவனிடமிருந்து வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறார். அப்போ லார்ட்ஸ் லவ் என்பது ஏதோ ஒரு பைப்பில் வாங்கி டப்பாவா 5 லிட்டரா 6 லிட்டரா நம்ம பெற்றுக்கொள்வது அல்ல. காட்ஸ் லவ் is not just something we receive, it is something that rewires us from inside out. அவர் என்ன சொல்ல, கடவுளுடைய அன்பு என்ன செய்து நமக்குள்ள மைண்டை, உள்ளத்தை, உறுப்புகளை ரீவயர் பண்ணி இங்கிருந்து வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடுகிறது விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மை. இதுதான் அந்த யோவான் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 37-38 திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தா என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். பருகட்டும்னா என்ன, அவர் உடம்புலேருந்து 5 லிட்டரு தண்ணியை குடித்தாங்களா, இல்லை அன்பை குடித்தாங்களா, இல்லை, பெற்றுக்கொள்ளட்டும். அது வல்லமை, அந்த அன்பு நமக்குள்ள, அந்த நம்பிக்கை வச்சா போதுங்க, ரீவயர் பண்ணிடுவார் நம்மளை, அவரை போல ரீவயர் பண்ணிடுவார். என்னிடம் நம்பிக்கை உள்ளவர் பருகட்டும், மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அங்கே குடிக்கிறது 1/2 லிட்டரு, வெளில 1/2 லிட்டர் தான் வருமா, இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீவயரிங், அதாவது டோட்டல் ரேடிக்கல் ரீஓரியன்டேஷன். ஒட்டு மொத்தமாக ஒரு மனுஷன் பாவி அப்படியே தூயவனா நீதிமானா இயேசு கிறிஸ்துவா மாறுவது தான் கடவுளுடைய அன்பு. ரோமர் 5:5 படி பரிசுத்தாவி வழியாய் கடவுளுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் டோட்டலாக பரிசுத்தாவி நம்ம எடுத்துக்கொள்கிறாரு. He does the work of rewiring into our heart. அந்த ஹார்ட்டிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவா மாதிரி இந்த உலகத்துக்கே நன்மை செய்கிற அளவுக்கு நல்லவர்களாக கடவுள் மாற்றுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு உள்ள உறவு ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது வற்றாத நீருற்றாய் பெருக்கெடுத்து ஓட வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நம்ம விட்டுறோம் பாருங்களேன். சுகம், பலன், ஆசீர்வாதம், பணம், பொருள், கடன், இப்படி தான் நம்ம வாழ்கிறோம் பாருங்கள். நம்ம வாழ்க்கையே ரீவயர் பண்ண வேண்டியது இருக்குது. ரீவயர் பண்ணால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இங்கே பண்ணால் போதும், இந்த உள்ளத்தில் பண்ணால் போதும், நான் ஒரு இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை கலக்க முடியும். இதை மனதில் வைத்து நீங்கள் தியானிங்கள். அடுத்த வாரம் நானும் என் மனைவி உங்களை சந்திப்போம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு வைப்ரண்ட்டாக சந்தோஷமாக இதோ நாம் ஒரு அக்களிப்போடு வாழாமல் இருப்பதற்கு காரணம், நாம் கடவுள் உண்மையிலே யாரும் நம்ம புரிஞ்சிக்காமல் அனுபவிக்காமல் வாழ்கிறதானே தவிர கடவுளிடத்தில் எந்த குறையும் இல்லை. கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படின்னு புலம்பி அழுது துக்கத்தில் வாழ்க்கையை கழிச்சிட்ருக்கோம். வாழப்போகிறது ஒரு குறுகிய வாழ்க்கை இந்த உலகத்தில். ஆனால் இந்த வாழ்க்கையை தான் அந்த நித்திய ஜீவனுடைய முன் சுவை. அதை போய் நம்ம இவ்வளோ சோகமாக வாழணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடவுளை இன்னும் அனுபவிக்கலை. அவர் வைத்திருக்க இத்தனை ஆசீர்வாதங்களை பார்த்து வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லவே நமக்கு போதாது. ஆனால் அந்த நன்றிக்கு மட்டும் நாக்கு வரமாட்டேங்குது. ஏதோ எனக்கு பிடிச்ச, எனக்கு தேவையான நான் என்று கருதுகிற ஒரு காரியத்தை கடவுள் செய்தால் அதற்கு நான் நன்றி சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நான் சுவாசிப்பதும் இருப்பதும் இயங்குவதும் பெற்றுக்கொள்வதும் இயற்கையும் படைப்பும் அழகும் ஆற்றலும் எல்லாம் என்னோட மெமரி, என்னோட உடம்பு எல்லாமே அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவ்வளோ அழகா. ஏனோ தானே ஒன்று கூட ஆண்டவர் செய்யலை.
அவன் ஒன்னொன்னுக்கு நாம நன்றி சொல்லவே வாழ்நாள் போது. அது அப்படி நன்றி சொல்கிற ஒரு இருதயம், அது எப்படி ஒரு துள்ளி குதிக்கிற ஒரு இருதயமா தான் இருக்க முடியும். அது ஒரு வைப்ரண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கக்கூடிய நபர். ஸோ அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த நாள் அப்படியாக மாறும். நம்ம கடவுளை அனுபவிக்க ஆரம்பிச்சு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்றி சொல்லுவோம். அதோடு கூட இன்னைக்கு நாளில் ஆண்டவர் அப்படியாக கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை அனுபவிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அநேக ஆராய்ச்சிகள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரிடத்துல டிப்ரெஷன் இல்லை, அவங்கள்ட்ட ஆங்ஸைட்டி இல்லை, பரபரப்பு இல்லை, வாழ்க்கை குறித்த பயம் இல்லை, தயக்கம் இல்லை, முன்னோக்கி செல்ல பயம் இல்லை, பயம் இல்லாமல் துணிச்சலோட வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட போறோம், ஆனா என்னிடத்தில் பருகுங்கள் அவர் சொல்றாரு. நம்ம பருகாம போறோம், நம்ம கொட்டுறோம், வந்துடுறோம். ஆனா அவர் பருகுங்கள் என்கிறார். அவரிடத்திலிருந்து அள்ளி பருகி அனுபவித்து அப்படியாக வாழ வேண்டிய பிள்ளைகள். அப்படி வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையே ஒரு புதிதாய் மாறுகிறது, ஒரு புது படைப்பாக மாறுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நீங்க ஆவி கடவுளோட தண்ணீர்னாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து நீங்க வாழணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ஒரு ரேடிக்கல் ரீஓரியன்டேஷன், மாற்றம். இது வரைக்கும் நான் வாழ்ந்தது வேற, ஆனா இனிமேல் நான் ஒரு இயேசுவா வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் பருக வேண்டும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை சீக் பண்ணணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும், அவரை அனுபவிக்கணும். அப்படியாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். அதனால தான் தாவீது சொல்றார் திருப்பாடல் 34:5 அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லிட்டு நம்ம அவரை நோக்கி பார்ப்பதில்லை. அதனால தான் நம்மளால் மன்னிக்க முடியல, கொடுக்க முடியல, நேசிக்க முடியல. இந்த நாள் முதல் அவரையே நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் பருகுவோம். நம்மிடத்திலிருந்து வற்றாத ஜீவனுரற்று இந்த உலகம் முழுவதும் பாயட்டும். வாருங்கள் பாடுவோம். உண்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன் என்று சொல்லி ஒரு ரேடியன்ட் பர்சனாலிட்டிஸ் நம்ம மாறுவோம். வாருங்கள். சந்தோஷமை கரங்களை தட்டி எல்லாம் பாடுவோமா? நாம் இப்படியே சோர்ந்து வாழ வேண்டியவங்க இல்லைங்க. வயசு எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, நம்ம படுக்கையிலே இருந்தாலும் சரி, நம்ம ஆத்மா அது கெம்பீரிக்கணும், குதூகலிக்கணும், ஆண்டவரை உயர்த்தி பாடணும், கொடுக்கிறவர்களா நாம் வாழணும். அப்படி வாழ்வோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவரை நோக்கி பாருங்க, அவருடைய கை வேலைப்பாடுகளை நோக்குங்கள். அதோ அத்தனையும் அவருடைய மாட்சியை எடுத்துரைக்கிறது, அவருடைய வல்லமையை எடுத்துரைக்கிறது, அவருடைய அன்பை எடுத்துரைக்கிறது, அவருடைய இரக்கத்தை எடுத்துரைக்கிறது. அவரை பார்த்து பார்த்து அக்களித்து நன்றி கூறி ஒரு புதிய படைப்பாய் மாறுவோம். வாருங்கள். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர்.
அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். எனவே அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதே இல்லை சுவாமி. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய உள்ளத்திலிருந்து எழுந்து வருகிற அந்த வற்றாத ஜீவ நீரூற்றாகிய அப்பா அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அள்ளி பருகிறோம் சுவாமி. எங்களை உம்மை போல மாற்றுகிற அந்த ஆவியானவர் எங்களுக்குள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தந்தையும் மகனும் தூய ஆவியானவருமாய் எங்களுக்குள் குடிக்கொள்ளுங்க. தோ எங்களை உம்மை போல மாற்றுங்க. இந்த உலகம் எங்களால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்கப்பா. let us be your possessions Lord. here we are. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய தனிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இதோ தேவ சுபாவங்கள் எங்களுக்குள் குடிக்கொள்ளட்டும். உமோடு என்றென்றும் உறவுள்ள பிள்ளைகளாய், கொடுக்கிற பிள்ளைகளாய், ஜீவ நீரூற்று எங்களிருந்து பாய்கிற பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.